ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ராதுரோ சேனல். இன்றைக்கி நம்ம உளுந்தஞ்சோறும் சூப்பராக சிம்பிளாக ஒரு மட்டன் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த உளுந்தஞ்சோறை செய்து சாப்பிட்டீங்கன்னா கை கால் வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவே வராதுங்க. உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு தோலோடு இருக்கிற முழு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு இப்போ உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. சாப்பாடு பண்ணுறதுக்காக பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் இதோட சேர்த்துடலாம். தண்ணி முதல்லையே நிறைய தண்ணி வைக்கக்கூடாது, கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்ததும் பாத்திரத்தை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. நம்ம 1 கப் உளுந்து எடுத்தோம், அதுக்கு 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு சிஓ அரிசி தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் குண்டு அரிசி. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. அதனால நான் உளுந்து சேர்த்த உடனே அரிசியையும் நல்லா கழுவிட்டு அரிசியையும் இதோடவே சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக டொப்பி, பொன்னி அந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிற அரிசியில் கூட பண்ணலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் உளுந்து பாதி அளவுக்கு வெந்ததும் அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசியும் உளுந்தும் ஒரே மாதிரி வெந்து வரும். அரிசியையும் உளுந்தையும் சேர்த்ததும் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாங்க. தீ மீடியம் ஃப்ளேமில் எரியட்டும். இதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கணுங்க. நீங்கள் முதல்ல கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அப்படியே தேவைப்பட்டதுன்னா 1 கப் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி ஜாஸ்தியாக வச்சிடக்கூடாது. இப்போ அரிசியும் உளுந்தும் அரைப்பதத்தோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்துட்டு 30 பல் பூண்டை இதோட உரித்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு வேக விட்டுடலாங்க. அரிசி, உளுந்து எல்லாமே நல்லா வெந்து வரும்போது நமக்கு தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கணுங்க. இப்போ அரிசி, உளுந்து, பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இதோட 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தண்ணியும் நமக்கு நல்லா வற்றி வந்துடுச்சு பாருங்கள். தேங்காவையும் சேர்த்ததும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் பாத்திரத்தை மூடி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா சூப்பராக உளுந்தஞ்சோறு ரெடி. இந்த உளுந்தஞ்சோறுக்கு சிம்பிளாக ஒரு மட்டன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டனை நல்லா கழுவி எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மிளகாய் தூளும் மல்லித்தூளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் கெட்டியான தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய விட்டுட்டு 2 பெரிய பல்லாரியை நீள வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. பல்லாரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்ததும் 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பல்லாரியோட வதக்கி எடுத்துக்கலாம். மட்டனை இப்போ வதக்கி எடுத்தாச்சுங்க. இதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மட்டன் ஊற வச்ச பாத்திரத்திலேயே லைட்டாக அலசிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணியை சேர்த்ததான் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் ஊற வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்ததும் குக்கரை மூடி போட்டுட்டு 5 to 7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாங்க. இளங்கறியாக இருந்தால் 5 விசில் வச்சா போதும், இல்லைனா 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சுங்க. பாருங்கள், மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவிட்டு இந்த உளுந்தஞ்சோரோடு எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.